friends, welcome to Secret of Samaiyal. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல நாம வந்துட்டு எந்த ஒரு குக்கிங் வீடியோவும் பார்க்க போறது இல்ல. இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போறோம். நம்மளோட கிச்சனுக்கு ரெண்டு புது ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன். அது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு வந்துட்டு காட்டுறேன். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னா, இது வந்துட்டு பிஜியனோட சூப்பர் குக்கர், ஆல் இன் ஒன் சூப்பர் குக்கர். இது ஒன்று வாங்கியிருக்கேன். இன்னொன்று வந்துட்டு ஃபியூச்சராவோட நான்ஸ்டிக் தவா, தோசை ஊத்துற தவா. இது ஃபிளாட் தவா. என்கிட்ட இருக்கிற தவா எல்லாமே கொஞ்சம் குழிவா இருக்கும். நான் அயன் தவா தான் வச்சிருக்கேன். ரெண்டுமே வந்துட்டு குழிவா இருக்கும். ஒன்று சப்பாத்திக்கு, ஒன்று வந்துட்டு நான் தோசைக்காக வச்சிருக்கேன். ரெண்டுமே குழிவா இருக்கும். ரவா தோசை அந்த மாதிரி தோசை எல்லாம் ஊத்துறதுக்கு இந்த மாதிரி ஃபிளாட் தவா இருந்துச்சுன்னா நான்ஸ்டிக்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நான் இந்த ஃபியூச்சரா தவா வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த தவா எப்படி இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பாருங்க, இதுதான் அந்த தவா. நல்ல செம்ம வெயிட்டா இருக்கு. இது வந்துட்டு 26 சென்டிமீட்டர் இதோட டயமீட்டர் வந்துட்டு. இதுல இன்னும் பெருசு கூட இருக்குது, 28 சென்டிமீட்டர், அப்புறமேட்டு 30 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கு. இதுல அதுக்கும் மேல கூட பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன். இது கூட என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். இது கூட வந்துட்டு எப்போதும் போல நான்ஸ்டிக்கெல்லாம் வர இந்த ஸ்பேட்டுலா கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சன்னமா தான் இருக்கு. ஆனா தோசை எடுக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒன்று இருக்கு. கூடவே இந்த ஸ்க்ரப்பர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்துட்டு 2 இயர்ஸ் வாரண்டியும் இருக்குது. நார்மலா வந்துட்டு இவ்வளவு வாரண்டி கொடுக்க மாட்டாங்க நான்ஸ்டிக் பொருளுக்கு. ஆனா இது 2 இயர்ஸ் மட்டும் இல்ல, நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணி மெயின்டைன் பண்ணோம்னா இது வந்துட்டு இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு கூட கரெக்டா நம்ம யூஸ் பண்ண முடியும். இது வந்துட்டு அப்புறம் கேஸ் ஸ்டவ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், இண்டக்ஷன்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட வீடியோஸ் ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்துட்டு நிறைய குக்கிங் வந்து இண்டக்ஷன்ல தான் செய்வேன். அதனால நான் ரெண்டுலயும் ஒர்க் பண்றது மாதிரி தான் மோஸ்ட்லி நான் திங்ஸ் வாங்குவேன். இதுவும் அந்த மாதிரி நம்ம ரெண்டுலையுமே யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ் ஸ்டவ்லயும் இண்டக்ஷன்லயும். இது கூட ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதுல வந்துட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், ரெசிப்ஸ் அதெல்லாம் கூட இருக்குது இதுக்குள்ள. பாருங்க, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பராட்டாக்கு, இல்ல கபாப்ஸ்க்கு எது வேணா நம்ம இதுல செஞ்சுக்கலாம். இதோட இதுவே வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாருங்க. நம்மளோட நார்மல் இதை விட கம்பேர் பண்ணும்போது செம்ம வெயிட்டா இருக்கு. கைப்பிடி வந்து பாருங்க இந்த மாதிரி இருக்கு. நார்மலா இப்படி தானே இருக்கும். இதுல வந்து கைப்பிடி இப்படி கொஞ்சம் தூக்குன மாதிரி வச்சிருக்காங்க. இப்போ இதை நான் இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. நான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இதோட ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் மறுபடியும். இதோட பிரைஸ் வந்துட்டு எம்ஆர்பி வந்துட்டு 1350 ரூபாய். ஆனா இது நான் அமேசான்ல வாங்கினேன் 1225 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். இப்போ அடுத்த ப்ராடக்ட் வந்துட்டு என்னன்னா, பிஜியன் பிராண்டோட ஆல் இன் ஒன் சூப்பர் குக்கர். இந்த குக்கர்ல என்ன ஸ்பெஷாலிட்டினா, இதுல வந்துட்டு 3 லிட் வரும். நம்ம இப்போ ஓபன் பண்ணி பார்ப்போம். இது கூடயே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வருது இந்த மாதிரி. இது பாருங்க, இது வந்துட்டு ஹார்ட் அனடைஸ்டு. அந்த மாதிரி அந்த பவுல் வந்துட்டு ஹார்ட் அனடைஸ். அதனால யூஸ் பண்றதுக்கு வந்துட்டு இது ரொம்பவே நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு நான்ஸ்டிக் மாதிரி. பாருங்க, இது வந்துட்டு ப்ரெஷர் குக்கரோட மூடி. இது போட்டு நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலா வர ப்ரெஷர் குக்கர்ல இந்த நீல கைப்பிடி இருக்குல்ல, இதுல வந்துட்டு 2 சைடும் இந்த மாதிரி ஹேண்டில் வச்சு வருது. ஹேண்டில் இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. கூடவே இந்த வாசரு, வழக்கமா குக்கர் மூடியில இருக்கிறது எல்லாமே இதுலயும் இருக்கு சேஃப்டிக்காக. செம்ம வெயிட்டாவும் இருக்கு இது. இது இருக்கட்டும். அடுத்தது நம்மளோட எப்போதும் எல்லா பேனுக்கும் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு கிளாஸ் லிட்டு. இந்த லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி நம்ம ஏதாவது குழம்பு அந்த மாதிரி அப்படியே தாளிச்சு விட்டு இந்த மூடி போட்டு யூஸ் பண்ணலாம். இந்த லிட்டு பாருங்க, இந்த லிட் கொஞ்சம் யூனிக்கான லிட். இது வந்துட்டு ஸ்டீமர் லிட். இந்த மாதிரி ஓட்டோட்டையா வச்சு இருக்கு. இப்போ நிறைய பேர் நம்ம வந்துட்டு நம்ம குக்கர்ல சாதம் அப்படியே செய்யறது இல்ல, வடிச்சு செய்யதான் விரும்புறோம். ஏன்னா அது வந்து ஹெல்த்துக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குக்கர்ல சமைக்கிறது. அந்த மாதிரி பண்றதுக்கு வந்துட்டு இந்த லிட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம அப்படியே மூடி போட்டு இது வழியா, இந்த ஓட்ட வழியா நம்ம ஸ்டீமை வந்துட்டு வடிச்சிடலாம். தண்ணியை வந்து வடிச்சிடலாம், கஞ்சி தண்ணியை. அதே மாதிரி ஏதாவது வெஜிடபிள் ஸ்டீம் பண்ணாலும் நம்ம இது வழியா நம்ம தண்ணியை வடிச்சிடலாம். உருளைக்கிழங்கெல்லாம் வேக வைக்கிறோம்னா இது வழியா நம்ம தண்ணியை கீழே கூட்டிடலாம். இந்த லிட்டுமே நல்ல வெயிட்டா இருக்கு. இது பாருங்க, இது வந்து அதோட வெயிட், ப்ரெஷர் குக்கரோட வெயிட். இதோட டிசைனுமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு நம்ம நார்மல் வெயிட்ல இருந்து. இதுதான் இந்த பவுல். பாருங்க, இந்த பவுலும் செம்ம வெயிட்டா இருக்கு.
வெயிட்டா இருந்தாதான் உங்களுக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்றதுக்கு வந்துட்டு ஈஸியா இருக்கும். இதுவும் வந்துட்டு நம்ம நான்ஸ்டிக்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், இண்டக்ஷன்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுலயும் யூஸ் பண்ற மாதிரி இது இண்டக்ஷன் பேஸ் இருக்கு. பாருங்க, நான் ஃபினிஷிங்கும் சூப்பரா இருக்கு, நல்லா ஷைனிங்கா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த ஆனடைஸ் சர்ஃபேஸ் வந்துட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நான்ஸ்டிக் மாதிரி நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதிகமா எதுவும் ஒட்டாது, பேஸும் நல்ல வெயிட்டா இருக்கிறதுனால நம்ம பிரியாணி எல்லாம் செஞ்சோம்னா கூட ரொம்ப நல்லா வரும், கீழே பிடிக்காம வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இன்னும் யூஸ் பண்ண தொடங்கல, யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு இன்னொரு வீடியோல நான் ரிவ்யூ சொல்றேன். இப்போ இதுதான் அந்த ஸ்டீம் லிட். இந்த லிட்டை போட்டு நம்ம இப்படியே வந்துட்டு இப்படி வடிச்சிடலாம். இதுல ஏதாவது வடிக்கணும்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இது இப்படியே வந்துட்டு குக் அண்ட் சர்வ் மாதிரி நம்ம பெருசா வேற பாத்திரத்துக்கு மாத்தணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதுவே பாக்குறதுக்கு அழகா இருக்குல்ல, ஹண்டி மாதிரி. இந்த கிளாஸ் லிட் போட்டு மூடி நம்ம அப்படியே வந்துட்டு கொண்டு போய் டைனிங் டேபிள்ல சர்வ் பண்ணிடலாம். இது வந்துட்டு குக்கரோட ப்ரெஷர் குக்கர் லிட்டு. இது வந்துட்டு நம்ம நார்மலா பழகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்குது, மூடுறதுக்கு திறக்கிறதுக்கு இதுக்கெல்லாம். நான் பழகுனா ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். நார்மலா நம்ம ஒன் சைடு ஹேண்டில் வச்சுதான் நமக்கு யூஸ் பண்ணி பழக்கம், அதனால இது கொஞ்சம் சிரமமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா யூஸ் பண்ணி பழகினா ஈஸியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லிட் இதுவும் நல்லா டைட்டா இருக்கு, ரெண்டு சேர்ந்து செம்ம வெயிட்டா இருக்கு. ஹேண்டில் பண்ணது கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும், கிளீன் பண்றதுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் எடுக்கும்போது. நான் வாங்கியிருக்கிறது வந்துட்டு 3 லிட்டர், இதுல 5 லிட்டர்ஸ் கூட வருது. ஆனா எனக்கு இந்த அளவு சரியா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு, அதனால நான் இது வாங்கினேன். இது வந்து 3 லிட்டர் கெப்பாசிட்டி. இப்போ இவ்வளவுதான் இந்த குக்கரோட வந்தது எல்லாமே. இதோட பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட எம்ஆர்பி வந்துட்டு 2650 ரூபாய் போட்டிருந்தாங்க. ஆனா நான் அமேசான்ல வாங்கினது வந்துட்டு 1699 ரூபாய்க்கு வாங்கினேன். பார்க்க போனா இது ஒரு நல்ல டீல் தான். இதெல்லாம் தான் இந்த குக்கரோட வந்துச்சு. ஒரு பவுல், 3 மூடி. இதுக்கு இந்த 2 ப்ராடக்ட்டும் தான் நம்மளோட கிச்சன்ல புதுசா சேர்ந்திருக்கிற மெம்பர்ஸ். இந்த 2 ப்ராடக்ட்டுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நான் வாங்கியிருக்கேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்குறேன் இன்னொரு வீடியோல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். Thank you for watching this video, viewers. Bye bye.